ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ஜியோ பாலிடிக்ஸ் தமிழ். திஸ் இஸ் எஸ்பிஜே. இன்றைக்கி மியூசிக் ட்ரெய்லர் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, டைரெக்டாக மேட்ருக்கு போயிடும். ஏன்னா நிறைய பேச வேண்டியிருக்கு, நிறைய விஷயம் இந்த ஒரு எபிசோடில் நான் சொல்ல முடியுமான்னு தெரியல. நம்ம எலெக்ஷன் 2024க்கு முன்னாடியிலேருந்து சொல்லிகிட்டு இருந்தோம், டீப் ஸ்டேட்டோட ஒரே ஒரு டார்கெட் வந்து மோடியை வீழ்த்துறதில்லை, பட் அவரோட பவரை கம்மி பண்ணுறது. அதாவது கோயலேஷன் கவர்மெண்ட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணோம், இல்லை மினிமம் சீட் வந்து பிஜேபிக்கு கிடைக்கணும். என்டிஏ கோயலேஷன் மேபி முடிஞ்சால் இந்திய அலையன்ஸ் மேலே அவங்களுக்கு அந்தளவுக்கு ஃபுல்லாக நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு, கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருந்தது. பட் பிஜேபியோட பவரை கம்மி பண்ணணுன்றதில் வந்து அவங்க ரொம்ப குறிக்கோளோடு ஒர்க் பண்ணாங்க. இதை நாங்கள் ரெகுலராக சொல்லிகிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட லாஸ்ட் பிப்ரவரியிலேருந்து. கொஞ்சம் சயின்ஸ் எல்லாம் கிடைச்சிது, பட் சின்ன குரூப், நாங்கள் பெரிய அளவுக்கு எந்த ஃபெசிலிட்டியெல்லாம் இல்லை. நம்மக்கிட்ட அந்த அளவுக்கான ஃபெசிலிட்டி இல்லாததுனால நம்மளால் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி கரெக்டாக எங்கே அட்டாக் பண்ணுவாங்கன்றதை வந்து எங்களால் கணிக்க முடியல. அது ஒரு பெரிய விஷயம். அதுவும் டீப் ஸ்டேட்டுன்றதை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ ஒரு பெரிய குரூப் எங்கே எப்படி பிளான் பண்ணுறாங்கன்றத வந்து ஒரு கோஆர்டினேட்டடாக எங்கே இந்த அட்டாக் வரும் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு நாங்களும் குழம்பி தான் இருந்தோம். பட் நாங்களும் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தோம். ஏன்னா ஆர்டிகல் 370, அயோத்தியா, இந்த மாதிரி நிறைய பெரிய விஷயத்தெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணி சால்வ் பண்ணதுனால மேபி பப்ளிக் வந்துட்டு இந்த டீப் ஸ்டேட்டோட அஜெண்டாவெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. மேபி 400ன்றது நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியில் வின் பண்ணுவாங்கன்ற ஒரு கான்ஃபிடென்ட் எங்களுக்கும் இருந்தது. பட் ஒன்ஸ் ரிசல்ட் வந்தோடனே உங்களை மாதிரியே நாங்களும் ஷாக் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் போல் அந்த ஷாக் வந்து, அந்த கோவம்லாம் வந்து நம்மளுக்கு மோடி மேலேயும் பிஜேபி டீம் மேலேயும் நிறைய பேர் மேலே கோவப்பட்டோம். சோஷியல் மீடியாவில் கூட நிறைய பேர் நிறைய எழுதுகிறோம், இன்றைக்கும் எழுதிட்டுருக்கோம். பட் அந்த 1 வீக்குக்கு அப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டோம். நாங்கள் ரிலாக்ஸ் ஆகிட்டு மறுபடியும் எங்கே எப்படி நடந்தது இது அதை தேடி போனப்போ நம்ம டிஸ்இன்ஃபோ லேப், நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். டிஸ்இன்ஃபோ லேப்னு ட்விட்டர் ஹேண்டில் இருக்குது. தே ஹாவ் தேர் ஓன் வெப்சைட் ஆல்சோ. அங்கே கூட வந்துட்டு ஆர்டிகல்ஸ் எல்லாம் எழுதுகிறாங்க. இவங்க ஃபுல்லி நேஷ்னலிஸ்ட். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ்க்கும் அகென்ஸ்டாக அதற்கான ஆதாரங்கள்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. ஸோ ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் யூ. த இன்விசிபிள் ஹேண்ட்ஸுன்ட்டு ஒரு 85 பேஜில் ரிப்போர்ட் அவங்க வந்து அவங்களோட வெப்சைட்டில் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ட்விட்டர் ஹேண்டல்லையும் வந்து ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு நேஷ்னலிஸ்ட்டாக இருந்தாலும் ப்ளீஸ் ஐ ரெக்கமெண்ட் நீங்கள் இந்த டிஸ்இன்ஃபோ லேப், லீகல் இந்து டிஃபென்ஸ், இந்த மாதிரி ட்விட்டர் ஹேண்டல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ யூ கேன் கெட் லாட் ஆஃப் இன்புட்ஸ் ஃப்ரம் தெம். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நார்மலாக பப்ளிக் டொமைன்லேயும் கிடைக்காது. அதாவது தேடி எடுக்கிறதும் கஷ்டம். சொல்லப்போனால் எல்லாமே பப்ளிக் டொமைனில் இருக்கிறது தான். இப்போ நம்ம பேச போகிற எல்லா மேட்டரும் வந்து பப்ளிக் டொமைனில் இருக்கிறது தான். பட் இதெல்லாம் வந்து ஒரு காமன் மேன் வந்து தேடி எடுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். இது ஒரு டீமாக பண்ணதான், அதுவும் ஸ்ட்ராங்கான டீம், லீகல் டீம், அந்த மாதிரிலாம். இந்த விஷயத்தை நாங்கள் வெளியிடலாமா வேணாமான்ட்டு நிறைய டிஸ்கஷன் போச்சு. ஏன்னா லீகல் ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அதுக்கு பின்னாடி. ஸோ எல்லாத்துக்கும் முடிஞ்சு நான் லாஸ்ட் சண்டே கூட இதை டிஸ்க்ளோஸ் பண்ணுறதா நான் ஃபேஸ்புக்கில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். பட் லேட்டர் கொஞ்சம் ஒரு சில மேட்டருக்காக பெண்டிங் போட்டிருந்தது. இன்றைக்கி டோட்டலாக ஓப்பன் பண்ணுறோம். நாங்கள் மொத்தமும் எல்லாத்துக்குமான ஆதாரங்களும் இதில் போட்டிருக்கிறோம். அண்ட் வி ஆர் ரெடி டு ஃபேஸ் எனி லீகல் ஆக்ஷன்ஸ். ஸோ நீங்கள் அதை பாருங்கள், த இன்விசிபிள் ஹேண்ட்ஸ். அந்த ஆர்டிக்கலை கண்டிப்பாக படிங்க, 85 பேஜில். இதில் நான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறேன். ஃபுல் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் ட்விட்டர் ஹேண்டல்லையும் கிடைக்கும். ப்ளீஸ் ஃபாலோ டிஸ்இன்ஃபோ லேப். தேங்க்யூ வெரி மச். நம்ம மேட்ருக்கு போகலாம். ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ஜியோ பாலிடிக்ஸ் தமிழ். திஸ் இஸ் எஸ்பிஜே. இன்றைக்கி மியூசிக் ட்ரெய்லர் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, டைரெக்டாக மேட்ருக்கு போயிடும். ஏன்னா நிறைய பேச வேண்டியிருக்கு, நிறைய விஷயம் இந்த ஒரு எபிசோடில் நான் சொல்ல முடியுமான்னு தெரியல. நம்ம எலெக்ஷன் 2024க்கு முன்னாடியிலேருந்து சொல்லிகிட்டு இருந்தோம், டீப் ஸ்டேட்டோட ஒரே ஒரு டார்கெட் வந்து மோடியை வீழ்த்துறதில்லை, பட் அவரோட பவரை கம்மி பண்ணுறது. அதாவது கோயலேஷன் கவர்மெண்ட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணோம்,
இல்லை மினிமம் சீட் வந்து பிஜேபிக்கு கிடைக்கணும். என்டிஏ கோயலேஷன் மேபி முடிஞ்சால் இந்திய அலையன்ஸ் மேலே அவங்களுக்கு அந்தளவுக்கு ஃபுல்லாக நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு, கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருந்தது. பட் பிஜேபியோட பவரை கம்மி பண்ணணுன்றதில் வந்து அவங்க ரொம்ப குறிக்கோளோட ஒர்க் பண்ணாங்க. இதை நாங்கள் ரெகுலராக சொல்லிகிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட லாஸ்ட் பிப்ரவரியிலேருந்து. கொஞ்சம் சயின்ஸ் எல்லாம் கிடைச்சிது, பட் சின்ன குரூப், நாங்கள் பெரிய அளவுக்கு எந்த ஃபெசிலிட்டியெல்லாம் இல்லை. நம்மக்கிட்ட அந்த அளவுக்கான ஃபெசிலிட்டி இல்லாததுனால நம்மளால் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி கரெக்டாக எங்கே அட்டாக் பண்ணுவாங்கன்றதை வந்து எங்களால் கணிக்க முடியல. அது ஒரு பெரிய விஷயம். அதுவும் டீப் ஸ்டேட்டுன்றது பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ ஒரு பெரிய குரூப் எங்கே எப்படி பிளான் பண்ணுறாங்கன்றத வந்து ஒரு கோஆர்டினேட்டடாக எங்கேருந்து அட்டாக் வரும் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு நாங்களும் குழம்பி தான் இருந்தோம். பட் நாங்களும் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தோம். ஏன்னா ஆர்டிகல் 370, அயோத்தியா, அந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணி சால்வ் பண்ணதுனால மேபி பப்ளிக் வந்துட்டு இந்த டீப் ஸ்டேட்டோட அஜெண்டாவெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. மேபி 400ன்றது நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியில் வின் பண்ணுவாங்கன்ற ஒரு கான்ஃபிடென்ட் எங்களுக்கும் இருந்தது. பட் ஒன்ஸ் ரிசல்ட் வந்தோடனே உங்களை மாதிரியே நாங்களும் ஷாக் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் போல் அந்த ஷாக் வந்து, அந்த கோவம்லாம் வந்து நம்மளுக்கு மோடி மேலேயும் பிஜேபி டீம் மேலேயும் நிறைய பேர் மேலே கோவப்பட்டோம். சோஷியல் மீடியாவில் கூட நிறைய பேர் நிறைய எழுதுகிறோம், இன்றைக்கும் எழுதிட்டுருக்கோம். பட் அந்த 1 வீக்குக்கு அப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டோம். நாங்கள் ரிலாக்ஸ் ஆகிட்டு மறுபடியும் எங்கே எப்படி நடந்தது இது அதை தேடி போனப்போ நம்ம டிஸ்இன்ஃபோ லேப், நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். டிஸ்இன்ஃபோ லேப்னு ட்விட்டர் ஹேண்டில் இருக்குது. தே ஹாவ் தேர் ஓன் வெப்சைட் ஆல்சோ. அங்கே கூட வந்துட்டு ஆர்டிகல்ஸ் எல்லாம் எழுதுகிறாங்க. இவங்க ஃபுல்லி நேஷ்னலிஸ்ட். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ்க்கும் அகென்ஸ்டாக அதற்கான ஆதாரங்கள்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. ஸோ ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் யூ. த இன்விசிபிள் ஹேண்ட்ஸுன்ட்டு ஒரு 85 பேஜில் ரிப்போர்ட் அவங்க வந்து அவங்களோட வெப்சைட்டில் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ட்விட்டர் ஹேண்டல்லையும் வந்து ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு நேஷ்னலிஸ்ட்டாக இருந்தாலும் ப்ளீஸ் ஐ ரெக்கமெண்ட் நீங்கள் இந்த டிஸ்இன்ஃபோ லேப், லீகல் இந்து டிஃபென்ஸ், இந்த மாதிரி ட்விட்டர் ஹேண்டல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ யூ கேன் கெட் லாட் ஆஃப் இன்புட்ஸ் ஃப்ரம் தெம். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நார்மலாக பப்ளிக் டொமைன்லேயும் கிடைக்காது. அதாவது தேடி எடுக்கிறதும் கஷ்டம். சொல்லப்போனால் எல்லாமே பப்ளிக் டொமைனில் இருக்கிறது தான். இப்போ நம்ம பேச போகிற எல்லா மேட்டரும் வந்து பப்ளிக் டொமைனில் இருக்கிறது தான். பட் இதெல்லாம் வந்து ஒரு காமன் மேன் வந்து தேடி எடுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். இது ஒரு டீமாக பண்ணதான், அதுவும் ஸ்ட்ராங்கான டீம், லீகல் டீம், அந்த மாதிரிலாம். இந்த விஷயத்தை நாங்கள் வெளியிடலாமா வேணாமான்ட்டு நிறைய டிஸ்கஷன் போச்சு. ஏன்னா லீகல் ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அதுக்கு பின்னாடி. ஸோ எல்லாத்துக்கும் முடிஞ்சு நான் லாஸ்ட் சண்டே கூட பண்ணியிருந்தேன். இதை டிஸ்க்ளோஸ் பண்ணுறதா நான் ஃபேஸ்புக்கில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். பட் லேட்டர் கொஞ்சம் ஒரு சில மேட்டருக்காக பெண்டிங் போட்டிருந்தது. இன்றைக்கி டோட்டலாக ஓப்பன் பண்ணுறோம். நாங்கள் மொத்தமும் எல்லாத்துக்குமான ஆதாரங்களும் இதில் போட்டிருக்கிறோம். அண்ட் வி ஆர் ரெடி டு ஃபேஸ் எனி லீகல் ஆக்ஷன்ஸ். ஸோ நீங்கள் அதை பாருங்கள். த இன்விசிபிள் ஹேண்ட்ஸ், அந்த ஆர்டிக்கலை கண்டிப்பாக படிங்க. 85 பேஜில். இதில் நான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறேன். ஃபுல் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் ட்விட்டர் ஹேண்டல்லையும் கிடைக்கும். ப்ளீஸ் ஃபாலோ டிஸ்இன்ஃபோ லேப். தேங்க்யூ வெரி மச். நம்ம மேட்ருக்கு போகலாம். கொஞ்சம் நாங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பின்னாடி என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். இந்திய அலையன்ஸ்ன்னு சொல்லிட்டு திடீர்னு எல்லாம் டோட்டல் அப்போசிஷன் பார்ட்டி வந்துட்டு மோதிக்கு அகேன்ஸ்டாக ஃபார்ம் ஆனாங்க. இன்க்ளூடிங் நிதிஷ்குமார், அந்த மாதிரி நிறைய பேர் ஃபார்ம் ஆனாங்க. ஸோ அது ஒரு பெரிய அலையன்ஸாக என்டிஏக்கு சேலஞ்ச் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம்ஸ், அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப பரபரப்பாக இருந்தது. எல்லாமே அதுக்கு பின்னாடி தான் இருந்தோம். இது வந்து அரௌண்டு 2022 ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன், இந்த இந்தியா அலையன்ஸ் கான்செப்ட். ஸோ அதில் பெரிய பெரிய பார்ட்டிஸ், சின்ன பார்ட்டிஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த அலையன்ஸை பற்றி தான் பரபரப்பாக நம்மளும் பேசிகிட்டு இருந்தோம் சோஷியல் மீடியாவில், இன்க்ளூடிங் பிஜேபி ஐடி செல் எல்லோரும் சேர்ந்து இதை தான் நம்ம டார்கெட் பண்ணிகிட்ருந்தோம்.
பட் இதுக்கு பின்னாடி கண்ணுக்கு தெரியாமல் ஒரு ஃபோர்ஸ் வந்து வேறு ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருந்தது. அது அப்புறம் பார்ப்போம். பட் நம்ம எல்லாருமே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எலெக்ஷனுக்கு முன்னாடிலாம் எல்லாருமே இந்தியா அலையன்ஸை கிண்டல் பண்ணுறது, இந்த மாதிரி மேட்ரல் தான், அதாவது அது உடஞ்சிது, அந்த மாதிரி இந்த மாதிரி மேட்ரலில் தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஓகே, ஈவன் பிஜேபி 400 பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணாங்க மோடி சார் சப்போர்ட்டில். அதே சமயத்தில் வந்து பிஜேபி ஐடி செல்லில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ப்ரமோஷன், ஐடி செல்லாக இருந்தாலும் சரி, ஈவன் மீடியாஸ் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இந்த பிஜேபி 400 400 பார், அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் வந்து இந்தியா அலையன்ஸோடது அதை கிண்டல் பண்ணி வீடியோஸ் போடுறது, அதை பற்றி சோஷியல் மீடியாவில் பிஜேபி ஐடி செல்லோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டோட்டலாக இந்தியா அலையன்ஸை கிண்டல் பண்ணி தான் இருந்தது. வேறு எதுவுமே கிடையாது. ஈவன் ஒரு ஃபஸ்ட்டு 2-3 நான் கூட ரசித்தேன். ஆனால் போக போக நான் யோசித்தேன், இதை கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது, வேறு ஏதோ மேட்ரு நடக்குது, என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல, பட் ஏதோ நடக்குதுன்னு உள்ளே தோணிகிட்டே இருந்துச்சு. பட் எல்லாமே வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க. அதாவது இந்தியன் பப்ளிக் வந்து மைண்ட் செட் மாறி போயிடுச்சு. இது முத்தலாக்லாம் எடுத்ததுக்கப்புறமா ஈவன் முஸ்லீம்ஸ் இந்தியாவுக்கு என்டிஏக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு நிறைய சோஷியல் வெல்ஃபேர்லாம் வந்து இஸ்லாமிஸ்ட்க்கு ஈக்குவலாக கிடைச்சிது. ஈக்குவலான்னு கூட இல்லை, அதிகமாக கூட கிடைச்சிருக்கு. அந்த மாதிரிலாம் ஒரு ஃபுல்லாக மெசேஜ் ஃபுல்லாக கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜ். ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது என்டிஏ வந்து லீடிங்கில் இருக்குது, இந்தியா அலையன்ஸ் ஒன்றுமே இல்லைன்ற ஒரு இமேஜை வந்து ஃபுல்லாக இந்தியாவில் ஜென்ரேட் பண்ணியிருந்தாங்க. இதில் மீடியாவிலேருந்து சோஷியல் மீடியாவிலேருந்து எல்லா பக்கமும் இது தான் நடந்துகிட்டு இருந்தது. இதுதான் உண்மையும். இன்க்ளூடிங் நாம் இப்போ பேசலாம், 1008 பேசலாம், மோடி லாஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம 1008 சொல்லலாம், இப்போவும் சொல்லிட்டு தான் இருக்கோம், மோடி இது செய்யலை அது செய்யலைன்னு. பட் one thing I wanted to say very clear, the game is not inside. நீங்கள் எலெக்ஷனில் ஓட்டு போடுறதோ, எந்த பார்ட்டியை செலக்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணுறதோ, அதெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணுறதில்ல, உங்களை டிசைட் பண்ண வைக்கிறாங்க. இதுதான் உண்மை. இதை நாங்கள் நிறைய முறை சொல்லிட்டோம். இங்கே இருக்கிற பார்ட்டிஸ் வந்து அந்தளவுக்கு புத்தியும் கிடையாது. ஆப்போசிட் பார்ட்டிஸ், நான் டைரெக்டாகவே சொல்கிறேன், காங்கிரஸ்லேருந்து டிஎம்கேலேருந்து எல்லா பார்ட்டிஸும் அந்தளவுக்கு புத்தி கிடையாது. அவங்கள பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ணுறவங்க கொடுக்குற டைரெக்ஷன்ஸை வச்சு அவங்க வந்து, இப்போ சினிமாவில் எப்படி தெரியுங்களா, ஹீரோ அவருக்கு பின்னாடி டைரக்டர் இருப்பார், ஒரு மியூசிக் டைரக்டர் இருப்பார், ஒரு ஸ்டண்ட் மேன் இருப்பார், ஸ்டண்ட் மாஸ்டர் இருப்பார், நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாரோட உழைப்பு வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஹீரோவை தான் நம்ம தூக்கி வச்சு ஆடுவோம். அதே கதை தான் இங்கேயும் நடந்துகிட்ருக்கு. நம்ம எல்லா பார்ட்டியும் வந்து அந்த லீடர்ஸை வந்து பெரிய ஹீரோவாக நினச்சி பார்த்துட்ருக்கோம். இது எல்லாமே ஃபேமிலி பார்ட்டிஸ். பர்டிகுலர்லி அவங்க தான் வந்து இந்த கண்ட்ரியே காப்பாற்ற போகிறாங்கன்ட்டு அவங்க பின்னாடி இருக்கிற ஃபாலோவர்ஸும் சரி, அவங்களுக்கு அகென்ஸ்டாக இருக்கிற என்டிஏ, அதாவது பிஜேபியில் வேறு பார்ட்டிஸ் அவங்களும் சரி, இவங்கள வந்து ஹீரோவாவோ இல்லை வில்லனாவோ தான் பார்த்துட்ருக்கோம். பட் திஸ் இஸ் நாட் கரெக்ட். த கேம் இஸ் நாட் இன்சைடு. அகைன் அண்ட் அகைன் ஐ சே, த கேம் இஸ் நாட் இன்சைடு. இங்கே உள்ளே எதுவுமே கிடையாது. உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து ஒன்லி ஸ்லேவ்ஸ். அஜெண்டா கொடுத்து மொத்தமாக கதை வசனம் எல்லாமே எழுதி கொடுத்ததை அப்படியே இங்கே வந்து ஃபாலோ பண்ணுறவங்க தான். ஸோ த கேம் இஸ் சம்வேர் எல்ஸ். வேர் இஸ் தட் கேம்? லெட் அஸ் அன்ரிவல் நவ். இன்னும் ஒரு சின்ன விஷயங்கள் வந்து நம்ம ஷார்ட்டாக பார்த்துருவோம். அதுக்கப்புறமா நம்ம மேட்ருக்கு போனோம்னாக்கா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது இந்த எலெக்ஷனுக்கு பீரியடில் திடீர்னு மம்தா பானர்ஜி தீதி அவங்க வந்து ராகுல் காந்திக்கு அகைன்ஸ்டாக பேசுறது போகிறது, இந்தியா அலையன்ஸ் உடையும்னு சொல்லிட்டு நம்ம ஒரே குதிக்கிறது. அதுக்கப்புறமா அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேஷில் அவர் வந்து பாரத் ஜோடோ நியாய யாத்திராவில் வரல, இந்த மாதிரி ஒன்று பக்கம். இன்னொன்று நிதிஷ்குமார் சடனாக அங்கேருந்து மறுபடியும் அலையன்ஸ் மாறி வந்தது. அஜித் பவார் பிரேக்கப், காங்கிரஸ் பார்ட்டிஸ்லாம் வந்துட்டு பிஜேபியில் ஜாயின் பண்ணுறது, ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் காங்கிரஸ்க்கும் டேர்ம்ஸ் கண்டிஷன் செட் ஆகலை, தனித்தனியாக எலெக்ஷனில் நிற்க போகிறாங்க. சிவசேனாவிலேருந்து சிஎம் ஷிண்டே, இப்போ இருக்கிற சிஎம் ஷிண்டே பார்ட் பண்ணி வெளியே வந்து, இந்த 2-3 வருஷமாக பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக இதுக்குள்ளே தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். பர்டிகுலராக பிஜேபி ஃபாலோவர்ஸ் அண்ட் தென் பிஜேபி பார்ட்டி இட் செல்ஃப், இவங்க எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணது இதுதான். ஆனால் கேம் வேறு மாதிரி நடந்தது.
அது என்ன நடந்தது, எப்படி நடந்தது, அதை தான் நம்ம இப்போது அன்ரிவல் பண்ண போகிறோம். ஓகே, ஓப்பனிங். இந்த கேம் எங்கே நடந்தது? நம்ம இந்தியாவுக்குள்ளே போன ஸ்லைட்ஸ்லாம் பார்த்த மாதிரி நம்ம விளையாடிட்டு இருந்தப்போ ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? இங்கே நான் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு சில சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவை வந்து ஸ்கேன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க அந்த டைமுக்கு. என்ன ஸ்கேன் பண்ணாங்க? டிஜிட்டல் விட்னஸ் லேப்னு ஒரு பார்ட்டியில் ஒரு என்ஜிஓன்னு சொல்லலாம். இவங்க வந்து பிஜேபி வாட்ஸ்அப் குரூப்பை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மோதி கா பரிவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே சடனாக நம்ம ஐடியில் மாற்றணும். ஸோ இந்த ஐடியெல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு அவங்க நோட் பண்ணாங்க. அந்த ஐடிஸ்லேருந்து நல்ல நல்ல விஷயம்லாம் வரும்போது, அது இப்போ ட்விட்டர்னு வச்சிங்களேன், ட்விட்டரில் மோதி கா பரிவார்னு போட்டாக்கா அந்த ஐடியில் இருக்கிறதெல்லாம் யார் யார் என்னென்ன மேட்ரு போடுறாங்க ஃபுல்லாக நோட் பண்ணி அவங்க போடுற இம்பார்ட்டண்ட்டான அந்த நல்ல மெசேஜஸ்ஸு, பப்ளிக்கு தெரிய வேண்டிய மெசேஜஸ்ஸு, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து ஹைடு பண்ண ஆரம்பித்தாங்க. சடனாக ஒருத்தருக்கு வந்து ஒரு 10,000 வியூஸ் வந்துட்டு இருந்தவங்க திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 1,000 வியூ தான் வரும். ஆனால் அவங்களுக்கு புரியாது, என்ன நடக்குதுன்னே புரியாமல் இருந்தது. அதே மாதிரி வாட்ஸ்அப் மெஷின் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை வந்துட்டு அது தனியாக மானிட்டர் பண்ணாங்க. வாட்ஸ்அப்பை அவங்க வந்து ஒரு 5 மெம்பர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அவங்க எத்தனை பேருக்கு அனுப்பிச்சாலும் லிமிட்டடாக சுற்றி வெளியில் போகாத மாதிரி பார்த்துக்கணும். நார்மல் பப்ளிக் வந்து இந்த குரூப் மெசேஜஸ் எல்லாம் போகாத மாதிரி பார்த்துட்டாங்க, அங்கே தடுத்துட்டு இருந்தாங்க. அதே சமயத்தில் டேட்டா கலெக்ஷன் வந்து ஹெவியாக நடந்தது. பிஜேபியோட சப்போர்ட்டர், பட் அவங்க வந்து இந்த பக்கமும் இருக்கிறாங்க அந்த பக்கமும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் யார்? பிஜேபிக்கு உள்ளவே இருந்துட்டு இந்த பழைய பிஜேபி புது பிஜேபி இந்த விஷயம்லாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இவங்க எல்லாம் வந்து இந்த லாஸ்ட்டு 3 இயர்ஸாக அவங்க கரெக்டாக மானிட்டர் பண்ணி அவங்களுக்குள்ளே சண்டையை கிளப்பி விடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் ஒரு குரூப், பெரிய குரூப்பு வேலை செஞ்சிட்டே இருந்தது. யூடியூப்பில், ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் எல்லா பக்கமும் அவங்க கரெக்டாக பிஜேபி ஃபாலோவர்ஸை வந்து கரெக்டாக டார்கெட் பண்ணாங்க. அவங்களோட மெசேஜை வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகாத மாதிரி. ப்ளஸ் அடிஷ்னலாக இதெல்லாம் வந்துட்டு நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. இப்போ நீங்களே ஒரு 100 பேர் காமிச்சிங்கெல்லாம் ஒரு ஷேர் பண்ணுறீங்க ஒரு நல்ல மெசேஜ், அதுக்கப்புறமா அது எங்கே வரலாம் போகுதுன்றது தெரியாது. பட் அதே சமயத்தில் இப்போது ஆப்போசிஷன் பார்ட்டியில் ஒரு மெசேஜ் போடுறாங்க, உடனே வந்து அதை வந்து யாரும் பார்க்காதவங்களுக்கெல்லாம் கூட அதை காமிக்க ஆரம்பித்தாங்க. அதாவது இப்போ நீங்கள் அதை ஃபாலோவராக இருக்க மாட்டீங்க, அந்த அக்கௌண்ட்டை வந்து எப்பவும் பார்த்தே இருக்க மாட்டீங்க, பட் அது உங்களுக்கு விசிபிள் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பார்வையில் படுற மாதிரி கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி டிஜிட்டல் ஃபைட் வந்து 2-3 இயர்ஸாகவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு செஞ்சிட்டு இருந்தது. ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லும்போது நீங்கள் புரிஞ்சிக்கலாம் யார் யாருன்னு. இட் மே பி ட்விட்டர், இட் மே பி யூடியூப், இட் மே பி மீடியா, இட் மே பி டிவி, எனி டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் அந்த விஷயத்தில் அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்காக, அது பிஜேபி ஃபாலோவர்ஸ் எல்லாருமே கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு டீப் ஃபேக் மெசேஜஸ்லாம் போக ஆரம்பிச்சிச்சு. டீப் ஃபேக் வீடியோஸ், மெசேஜஸ். சப்போஸ் ஒரு சிலது வந்து வெளியே தெரிஞ்சுது, லைக் அமித்ஷாவோட ஸ்பீச்சை வந்து டீப் ஃபேக் பண்ணி அவர் ரிசர்வேஷனுக்கு அகைன்ஸ்டாக பேசுன மாதிரி. ஸோ கிரவுண்ட் லெவல் ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் இந்த மெசேஜ் எல்லாம் போகும்போது அவங்கள வந்து அங்கே கொஸ்டின் பண்ணும்போது அவங்களால அது பதில் சொல்ல முடியல. அதுக்கான அவங்கக்கிட்ட கரெக்டான இன்ஃபர்மேஷனும் இல்லை, ப்ளஸ் அடிஷ்னலாக அவங்களால பதில் சொல்லவும் முடியல. அந்தளவுக்கு கிரவுண்ட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டாப் லெவல், அதாவது டீப் ஸ்டேட்டோட பிளானிங் எல்லாம் அந்தளவுக்கு தெரியாது. ஸோ அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணி அவங்களுக்கும் அந்த மெசேஜஸ் போக ஆரம்பித்தப்போ அவங்க ஒரு ஸ்டக் ஆகிட்டாங்க. அதாவது ஒர்க் பண்ண முடியல, அவங்களால ஒர்க் பண்ண முடியாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி அவங்க வந்து கேன்வாஸிங்கை வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வேன் ஒன்று செட் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரும் சோஷியல் வெல்ஃபேரில் யார் யாருக்கு பெனிஃபிட்ஸ் கிடைச்சிது அவங்களெல்லாம் பர்சனலாக மீட் பண்ணி இந்த மாதிரி போக போகிறது ஒரு ஏரியா ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஷெட்யூல் பண்ணி வச்சுருந்தது. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூபிது நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நிறைய இடத்துல நடந்திருக்கும். யூபியில் வந்துட்டு ஒரு வேன் செட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒரு பெனிஃபிஷரிஸ் ஒரு வில்லேஜாக போயிட்டு அவங்கக்கிட்ட இந்தந்த பெனிஃபிஷரி உங்களுக்கு கிடைச்சிதா, அது குவாலிட்டியெல்லாம் எப்படி இருந்தது, அந்த மாதிரி
இது ஸ்டார்ட் ஆச்சு. பட் சடனாக அது நின்று போயிடுச்சு. என்னடா நின்று போயிடுச்சு, அதுக்கப்புறமா எலெக்ஷனும் நெருங்கி வந்துட்டதுனால இதை பற்றி சரியாக இன்ஃபர்மேஷனே இல்லை. அது அப்படியே போயிடுச்சு. இப்போது என்கொயரி பண்ணப்போ அவங்க போகும்போது அந்த ரிசர்வேஷனுக்கு அகைன்ஸ்டாக பேசினதோ இல்லை முஸ்லீம்ஸ்க்கு அகைன்ஸ்டாக பேசினதோ இல்லை கான்ஸ்டியூஷனை மாற்ற போகிறேன்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து டீப்பாக ஃபுல்லாக ரூட் லெவலில் போயிட்டு எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் போயிருக்கு. அவங்க கொஷின் பண்ண ஆரம்பிக்கும் போது இவங்க அந்த பெனிஃபிட் கொடுத்ததை விட அதிகமாக அந்த கொஷின்ஸ்க்கு பதில் சொல்ல முடியாமல் திகைச்சு போய் சரியான இன்ஃபர்மேஷன் இல்லாமல் அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னாக்கா, ஒரு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், நான் இவ்வளோ பேர் மீட் பண்ணேன், இவ்வளோ பேர்கிட்ட கேட்டேன், சும்மா ஃபேக்காக அவங்களே க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு போய் வம்பு, மேலேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கலனாலும் பிரச்சனை, கீழே போயிட்டு பேசவும் முடியல, அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில், அதாவது ரெண்டு பக்கமும் அடின்ற மாதிரி மத்தளம் மாதிரி அவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அட்டாக்ஸ் எல்லாம் வந்துட்டு அதே மாதிரி இவங்களுக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் போகும்போது அவங்களுக்கே வந்து அது உண்மையோ அப்படின்ற மாதிரி ஒரு தெரிஞ்சதுனால அவங்களால பதில் சொல்ல முடியல. இப்போது அமித்ஷாவோடதே சொல்லுங்களேன், ரிசர்வேஷன் சப்போஸ் அது டீப் ஃபேக் இல்லைன்ட்டு ஒரு தெரிஞ்சிருந்துச்சுன்னா எப்போது பேசியிருக்கலாம்னு நான் கூட நினைக்கலாம், நீங்கள் கூட நினைக்கலாம். அந்த மாதிரி நம்ம லெவல்லே அப்படி இருக்கும்போது டீப் லெவலில் ஒர்க் பண்ணுற கிராஸ் ரூட் ஒர்க்கர்ஸ், அந்த வில்லேஜில் இருக்கிறவங்க, அவங்க என்ன பண்ண முடியும்? ஸோ அவங்க வந்து ஸ்டக் ஆகிட்டாங்க. அதை வந்து வெற்றிகரமாக அவங்க செஞ்சுருக்கிறாங்க இந்த விஷயத்தை. அடுத்து முஸ்லீம் கம்யூனிட்டியை எப்படி டார்கெட் பண்ணாங்கன்னா, ஹிந்து நேஷ்னலிசம்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு ஒரு மஸ்ஜித்லேயும் முல்லா மௌலானா அந்த மாதிரி அங்கே இருக்கிற மத குருக்கள் அவங்க மூலியமாலாம் ஃபுல்லாக ஒரு ஃபேமிலிக்கும் கொண்டு போனாங்க. சிஏஏ, அயோத்தியா ராம் பிரச்சனை, அதுக்கப்புறம் மதுரா பிரச்சனை, காஷி பிரச்சனை, இதையெல்லாம் காமிச்சு நீங்கள் ஒன்ஸு ஒரு மோடி 400 கிராஸ் பண்ணார்னா மொத்த முஸ்லீம்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே துரத்திடுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஃபெசிலிட்டியும் கிடைக்காது, உங்கள் ஆதார் கார்டெல்லாம் புரிங்கிடுவாங்க, உங்களை எல்லாம் பாகிஸ்தான்லேயோ பங்களாதேஷ்லேயோ துரத்திடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லெவலில் அவங்கவுங்க அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். ஒரு எஜுகேட்டட்னா அவனுக்கு வேறு மாதிரி, ஒரு டோட்டல் இல்லட்ரேட் மூர்க்குனாக்கா அவனுக்கு ஒரு மாதிரி. முஸ்லீம் கம்யூனிட்டி வந்து ஆல்ரெடி க்ளோஸ்டு கம்யூனிட்டின்றதுனால இவங்க இந்த பிரச்சாரம்லாம் செய்கிறது வந்து வெளியே யாருக்கும் வந்து தெரியாமல் போயிடுச்சு. முஸ்லீம் ஸ்கூல்லவே வந்து இது நின்றுச்சு. ஸோ அது ஸ்ட்ராங்காக 1.5 இயராக கண்டினியூஸாக சொல்ல அதே மாதிரி இன்சிடென்ட்ஸு இப்போது நம்ம சைட்லேருந்து பார்க்கும்போது காஷி விஸ்வநாத் காரிடரோ இல்லை அயோத்தியோ வந்து ஒரு பெஸ்ட்டு, மதுரா கேஸோ நம்ம சைடில் இருந்து கரெக்டாக, அவங்க சைடில் இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இது வந்து அட்டாக்குன்னு தான் தோணுது. ஸோ அது அவங்களுக்கு அது பாபரி மஸ்ஜித் பாபர் வந்து செஞ்சாரா, அக்பர் செஞ்சாரா, அவுரங்கசீப் செஞ்சாரா, அதெல்லாம் முக்கியம் இல்லை. இன்றைக்கி உடைக்கிறாங்கன்னா நாளைக்கு நம்மளுக்கும் இதே மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டாங்க. இது அச்சா நீங்கள் ஒன்று யோசிக்கலாம், இதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான்டான்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒன்றா நான் ரிவீல் பண்ணுறேன் ப்ரூஃபோட. எப்படி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, யார் பண்ணாங்கன்றது நாங்கள் சொல்ல போகிறோம். அதை நீங்கள் இப்போ அதுக்காக இதெல்லாம் வந்து உங்கள் மைண்டில் வந்து இந்த லாஸ்ட்டு 1.5 இயர் 2 இயர்ஸில் என்ன நடந்ததுன்ற ஒரு ரன்அப் மாதிரி ப்ளேபேக் மாதிரி பண்ணி காமிச்சிட்டோம். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஆக்சுவல் யார் இதை பண்ணாங்கன்ற அந்த விஷயத்துக்குள்ளே போவோம். ஓகே அச்சா, ஒன் மோர் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் நான் மிஸ் பண்ணிட்டேன், அதையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா யார் இதெல்லாம் பண்ணுறாங்கன்றது நம்ம போயிடலாம். நம்ம இங்கே இந்தியன் எலெக்ஷனை பற்றி இன்டர்நேஷ்னல் நியூஸ் கவரேஜ் எப்படி கொடுத்துட்டு இருந்தாங்கன்றது இந்த ஒரு டயக்ராமில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து 2024 ஜனவரியிலேருந்து எலெக்ஷன் ரிசல்ட் வரலாம். இன்டர்நேஷ்னல் மீடியாஸ் மேஜர்லி அல் ஜசீரா, ரீட்டர்ஸ், கார்டியன், இந்த மாதிரி முக்கியமான பேப்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபாரினில் இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. சரி, ஃபாரினில் இவங்க இதெல்லாம் பேசுகிறதுனால நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாக்கா, இது மூலயமா அவங்களுக்கு வந்து ஃபண்டு ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அதாவது இந்தியாவில் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னும் போது ஃபாரினில் இருக்கிற வேறு ஆளுங்க வந்து பிஸ்னஸோ இல்லை முஸ்லீம் கம்யூனிட்டிஸோ வந்து ஃபண்டு தாராளமாக அவங்க என்ஜிஓஸ்க்கு கொடுக்குறாங்க. இதை நாங்கள் தடுக்கிறதுக்காக என்ஜிஓஸ்லாம் இப்போ நான் பின்னாடி சொல்ல போகிற விஷயங்கள்லாம் அவங்களுக்கெல்லாம் ஃபண்டு ஈஸியாக கிடைக்கிறதுக்காக இந்த கவரேஜ் எல்லாம் கொடுத்து மேஜர் பாருங்கள். ஒரு அல் ஜசீராவில் வந்து
அவங்க ஒரு 100 நியூஸ் போடுறாங்கன்னா 15-16 நியூஸ் வந்து இந்தியாவை பற்றி அட்டாக் பண்ணி நியூஸு. பிபிசியில் வந்து ஒரு 5-6%, ஃப்ரான்ஸ் 24, லீ மோண்டே, லீ சோயர், ஃபைனான்ஷியல் டைம்ஸ், யாருமே கிடையாது. எல்லாம் கார்டியன், ப்ளூம்பர்க், எல்லாமே கண்டினியூஸ் அட்டாக். அப்போ என்னன்னாக்கா ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஈவன் அந்த கிறிஸ்டியனை கூட அதில் ஆட் பண்ணி நிறைய நியூஸஸ் கிறிஸ்டியன்லாம் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ எக்கச்சக்கமான ஃபண்டை வந்து இவங்க கலெக்ட் பண்ணாங்க. அதுக்காக இந்த ஃபாரின் மீடியா நியூஸ் வந்து யூஸ் ஆகுது. நமக்கு வந்து அது பெரிய அளவுக்கு எஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. பட் அப்ராடில் வந்து ஃபண்டு கலெக்ஷனுக்கு இது பெரிய அளவுக்கு ஹெல்ப் ஆயிடுச்சு. ஸோ இதுதாங்க நேரேட்டிவ் ஃபண்டிங் வெப் எப்படி நடந்ததுன்றது. வேறு என்ஜிஓஸ் இல்லை ஒரு அசோசியேஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு பர்டிகுலராக ஹென்ரி லூயிஸ்ன்ற ஃபண்டு ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி எல்லாம் எலெக்ஷனில் வந்து யூஸ்வலாக பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறமா அந்த ஒமிடியார் ஃபவுண்டேஷன், இந்த 2 ஃபவுண்டேஷனும் வந்து லாஸ்ட்டு 2 எலெக்ஷன்ஸில் கவர்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கார்னர் பண்ணி அவங்களோட இந்தியாவை வந்து அவங்க ஃபண்டு வராத மாதிரி தடுத்துட்டாங்க. ஸோ அவங்க 2 பேருமே வந்து அவுட் ஆகிட்டாங்க. அப்போது புதுசாக ஒரு இம்பார்ட்டண்ட் அந்த ஃபண்டை க்ரியேட் பண்ணி, அதாவது கலெக்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான ஒரு சென்டர் பாயிண்ட்டாக ஹென்ரி லூசி ஃபவுண்டேஷன் யூஎஸில் இருக்குது. இவங்க தான் இந்த முறை கோஆர்டினேட்டராக எல்லாரும் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் 2019. நீங்கள் வந்து 2024 எலெக்ஷனுக்கு ஒரு 3 மாதம் முன்னாடி தான் கேம்பெயினிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பட் இவங்க ஒர்க் பண்ண ஆரம்பித்தது வந்து 2019 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இமீடியட் அந்த கோவிட் டைமில் கூட இவங்க எப்படி ஒர்க் பண்ணாங்கன்றதை தான் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹென்ரி ஃபவுண்டேஷன் வந்து எக்கச்சக்கமான டாலர்ஸ் வேறு அசோசியேஷனோ இல்லை என்ஜிஓஸ்க்கோ ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு நமத்தி ஃபண்டுக்கு ஒரு $3 lakh கிடச்சிருக்கு. நமத்தின்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ நமத்தி வந்து மணிப்பூர், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. பின்னாடி ஒரு இதுவாக பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ அப்போ உங்களுக்கு அதெல்லாம் புரிஞ்சிடும். ஸோ இந்த ஹென்ரி லூயிஸ் ஃபவுண்டேஷன் வந்து இந்தியா நேரேட்டிவ் ஃபண்டிங் வந்து எப்படி பண்ணாங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் இது ஒரு பேஜ். இன்னும் நிறையா இருக்குது இந்த ஹென்ரி லூசி ஃபவுண்டேஷனுக்காக. சரி, இந்த ஹென்ரி லூசி ஃபவுண்டேஷனுக்கு பணம் எங்கேருந்து வருது? அவங்களுக்கு யார் ஃபண்டிங் பண்ணுறாங்க? அதாவது அவங்களுக்கு யார் டொனேஷன்லாம் கொடுக்குறாங்கனாக்கா இது ஒரு சின்ன லிஸ்ட்டு. வேர்ல்டோட பெஸ்ட் கம்பெனிஸ், பெரிய டாப் கம்பெனிஸ் எல்லாம், ப்ளஸ் அடிஷ்னலாக கவர்மெண்ட்டோட சப்போஸ் யூகே எய்டுன்னு ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனு, கவர்மெண்ட்ரி சப்சிடரி, அவங்க வந்து இதுக்கு ஃபண்டு பண்ணுறாங்க. ஸ்கால், குவைசா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னாக்கா டீப் ஸ்டேட்டோட வேறு பிஸ்னஸ் ஹவுசஸ். ஸோ இது வந்து ஒரு சின்ன பார்ட்டு. இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு பேஜ் அவங்க வெப்சைட்டில் இருக்கிறது. இதெல்லாம் டைரெக்டாக நீங்களே வந்து ஹென்ரி லூசி ஃபவுண்டேஷன்ட்டு கூகுளில் தேடி பார்த்துட்டு அவங்க ஃபவுண்டேஷன் வெப்சைட்டில் இதெல்லாம் ஓப்பனாக போட்டிருக்காங்க. இன்னும் மறைமுகமாக என்னென்ன செய்கிறாங்கன்றது தெரியாது. நம்ம இப்போ பேசுகிறது வந்து ஓப்பனாக அவங்க போட்டிருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இங்கிருந்தெல்லாம் இவங்களுக்கு ஃபண்டிங் வருது. அதாவது ஹென்ரி லூசிக்கு வருது, அவங்க வேறு இடத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இது குளோபலாக நடக்கிற ஒரு விஷயம். சரி, இந்த ஹென்ரி லூசி ஃபவுண்டேஷனுக்கு பணம் எங்கேருந்து வருது? அவங்களுக்கு யார் ஃபண்டிங் பண்ணுறாங்க? அதாவது அவங்களுக்கு யார் டொனேஷன்லாம் கொடுக்குறாங்கனாக்கா இது ஒரு சின்ன லிஸ்ட்டு. வேர்ல்டோட பெஸ்ட் கம்பெனிஸ், பெரிய டாப் கம்பெனிஸ் எல்லாம், ப்ளஸ் அடிஷ்னலாக கவர்மெண்ட்டோட சப்போஸ் யூகே எய்டுன்னு ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனு, கவர்மெண்ட்ரி சப்சிடரி, அவங்க வந்து இதுக்கு ஃபண்டு பண்ணுறாங்க. ஸ்கால், குவைசா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னாக்கா டீப் ஸ்டேட்டோட வேறு பிஸ்னஸ் ஹவுசஸ். ஸோ இது வந்து ஒரு சின்ன பார்ட்டு. இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு பேஜ் அவங்க வெப்சைட்டில் இருக்கிறது. இதெல்லாம் டைரெக்டாக நீங்களே வந்து ஹென்ரி லூசி ஃபவுண்டேஷன்ட்டு கூகுளில் தேடி பார்த்துட்டு அவங்க ஃபவுண்டேஷன் வெப்சைட்டில் இதெல்லாம் ஓப்பனாக போட்டிருக்காங்க. இன்னும் மறைமுகமாக என்னென்ன செய்கிறாங்கன்றது தெரியாது. நம்ம இப்போ பேசுகிறது வந்து ஓப்பனாக அவங்க போட்டிருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இங்கிருந்தெல்லாம் இவங்களுக்கு ஃபண்டிங் வருது. அதாவது ஹென்ரி லூசிக்கு வருது, அவங்க வேறு இடத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இது குளோபலாக நடக்கிற ஒரு விஷயம்.
இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான், சும்மா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த ஓப்பன் சொசைட்டியை வந்து இப்போ டைரெக்டாக இந்தியாவுக்குள்ளே ஃபண்டிங் பண்ணுறதில்ல. ஸோ அவங்க ஹென்ரி லூயிஸுக்கு ஃபண்டிங் பண்ணிவிட்டு அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஹென்ரி லூயிஸில் இருந்து ஏஷியா ஃபவுண்டேஷன், சென்டர் ஃபார் பாலிசி ரிசர்ச், நிறைய ஒரு சிக்கலான ஒரு விஷயம் இது. உங்கள் ஜஸ்ட் பார்த்துங்க, பின்னாடி நம்ம பேசும்போது இந்த ஒரு எபிசோடில் முடிக்க முடியுமான்னு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, கொஞ்சம் சிக்கலான ஒரு ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இது எந்த அளவுக்கு என்னால் உங்களுக்கு புரிய வைக்க முடியும்னு தெரியல. சவுத் ஏஷியா ஸ்காலர் ஆக்டிவிட்டி கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி SASAC, இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு எவ்வளோ ஃபண்டு பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு மேஜராக வந்து இதில் இன்வால்வ் ஆகிருது இந்த 9 மேஜரு. இதிலேருந்து ஃபண்ட்ஸ் வந்து வேறு ஒரு பக்கமாக போகும். இப்போது சைடில் ஒரு கொடுத்துருக்குறேன் இல்லைங்களா, அவங்கேருந்து ஹெல்பிங் ஹேண்டு அந்த மாதிரி போவோம், ஒரு சிலது நிம்மதிக்கு போவோம், ஒரு ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் அந்த மாதிரி ஒன்றுத்துக்கு போவோம், இஸ்லாமிக் சர்க்கிள், சேவ் இண்டியா, ஃப்ரீ காஷ்மீர் மூமெண்ட், அந்த மாதிரி வேறு என்ஜிஓக்கு வந்து இங்கேருந்து சின்ன சின்ன பார்ட்டாக வந்து டிவைட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணாக்க நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகிருவீங்க, எனக்கும் அந்தளவுக்கு சொல்ல தெரியாது. ஸோ முடிஞ்சால் இதை ஸ்க்ரீனை வந்து ஃப்ரீஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள். இல்லை இதெல்லாம் வந்து டைரெக்டாக நீங்கள் ஹென்ரி லூயிஸ் ஃபவுண்டேஷன் இந்த வெப்சைட்டில் எல்லாமே கிடைக்குது. ப்ளஸ் அடிஷ்னலாக நான் சொன்ன மாதிரி டிசைன் ஃபார் லேப் 85 பேஜ் அந்த ஆர்டிக்கல் இருக்குது இல்லைங்களா, அதில் எல்லாமே இருக்குது, ஃபுல்லாக டீட்டெயிலாக இருக்குது. SASAC, சவுத் ஏஷியா ஸ்காலர் ஆக்டிவிஸ்ட் கலெக்டிவ், இந்த மாதிரி ஒரு ஃபாரம் ஒன்று வந்து யூஎஸில் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. இந்த ஃபாரமில் மெம்பர் ஆகிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இங்கேருந்து யூஎஸில் படிக்கிறதுக்கு போகிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. இப்போ லேட்டஸ்ட்டாக 2020 வந்து நான் டீட்டெயில் கொடுக்குறேன். மன்னன் அகமது, அனன்யா சக்கரவர்த்தி, ரோஹித் சோப்ரா, பூர்ணிமா தவன், சுப்ரியா காந்தி, சிம்ரன்ஜீத் சிங், தவேஷ் சோனேஜ், தீபா சுந்தரம், RD சம்திங். ஸோ இவங்க எல்லாமே வந்து இங்கேருந்து எஜுகேஷனுக்காக போனது. இவங்க போனதுக்கான லோன் எல்லாம் வந்து இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து எடுத்து போயிருக்காங்க. அவங்களுக்கு அங்கே வந்துட்டு ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்குது. ஸ்காலர்ஷிப்க்கு பதிலாக அவங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னாக்கா, ஹிந்து அப்படின்றது வந்து ஒரு த்ரெட்டாக அவங்க ஆர்டிகல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு. அதுக்கும் ஒரு பேமெண்ட்டை கொடுக்குறாங்க, அதெல்லாம் பின்னாடி நான் சொல்கிறேன். நான் அவங்களோட ஃபுல் டைம் ஆர்டிகல்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி காஷ்மீரில் இந்த மாதிரி இந்தியன் ஆர்மி என்னென்ன பண்ணுது அப்படின்ட்டு நெகட்டிவாக எழுதுறது, எல்லாமே நெகட்டிவாக, இந்தியா பற்றி நெகட்டிவாக எது எழுதினாலும் அவங்களுக்கு காசு கிடைக்கும். ஸோ இந்த குரூப் ஃபுல்லாக இந்த சவுத் ஏஷியா ஸ்காலர் ஆக்டிவிஸ்டில் ஒருத்தர் 4 வருஷம் படிக்க போகிறாங்கன்னா ஃபஸ்ட் இயர்லேருந்து இதில் அட்மிட் பண்ணிடுவாங்க. ஆளை செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க இதில் நல்லா எழுதக்கூடியவங்க, அதாவது நெகட்டிவாக எழுதக்கூடியவங்க, அந்த மாதிரி ஆளுங்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுறது, ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது, இது எல்லாமே வந்துட்டு இந்த ஃபாரம் தான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து இவங்க இங்கேருந்து கலெக்ட் பண்ணி அவங்க அங்கே எழுதி கொடுப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் நமதி ஃபவுண்டேஷன். நமதி இஸ் எ சன்ஸ்கிரிட் வேர்டு. இது வந்து யூஎஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து மணிப்பூர் பேஸ்டு அசோசியேஷன். சன்ஸ்கிரித்தில் வந்து நமத்தின்னா பவ் டு ஷேப் அண்ட் சம்திங் இன் டு ஏ கர்வ், அதாவது ஏதாவது ஒன்றத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட மாதிரி பெண்டு பண்ணி நமக்கு தேவையான ஷேப்பில் கொண்டு வர்றது, அந்த மாதிரி ஒரு மீனிங். ஸோ இந்த நமத்தியோட ஒர்க் என்னன்னாக்கா, மணிப்பூர் அந்த மாதிரி ட்ரைபல் ஏரியாஸ் இருக்குது இல்லைங்களா, எஸ்பெஷலி நார்த் ஈஸ்ட். மணிப்பூரில் ஆக்டிவாக இருக்காங்க இப்போது, பட் நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாக இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. நார்த் ஈஸ்டில் இவங்களோட தீம் என்னன்னாக்கா, நோ லா யூஸ் லா, அதுக்கப்புறமா ஷேப் த லா, அதுக்கு நடுவில் அட்வொகேட் ஃபார் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் பேஸ்ட் ஆன் கிராஸ் ரூட் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறமா பிரிங் பாசிட்டிவ் நியூ லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த ஒரு லாவையும் வந்து தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அதை மாற்றுறது, அந்த சிச்சுவேஷனையே மாற்றுற மாதிரியான ஒரு கொள்கை சொல்லலாம்ல, ரைட். ஸோ இவங்க வந்து ஒருத்தருக்கும் ட்ரெயின் பண்ணுவாங்க. அங்கே வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு பதிலாக ஆப்போசிட்டாக எப்படி பேசணும், ட்ரைபல்ஸை வந்து எப்படி இக்னைட் பண்ணணும்,
இதில் ஒரு விசித்திரமான விஷயம் என்னன்னாக்கா, இதில் வர்ற ஃபண்டு வந்து இவங்க கொடுக்குறது வந்து ஒருத்தருக்கு வந்து $30 பர் டே ஒரு நாளைக்கு. அதாவது இந்த கீழே ஒரு ஃபோட்டோ இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி போயிட்டு வில்லேஜஸில் ட்ரைபல் ஏரியாஸில் போயிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு $30 அவங்களுக்கு கொடுக்குறாங்க. $30 இஸ் ஆல்மோஸ்ட் 2500 சம்திங். ஸோ அந்த மாதிரி ஒரு நாளைக்கு கொடுக்கும்போது யாராவது வந்து ரெகுலர் ஜாபுக்கு போவாங்களா? ஸோ அதிகமான ஆளுங்க வந்து இதில் ஜாயின் பண்ணுறதுனால அந்த ஃபண்டு ஃபுல்லாக கொடுத்து, இப்போ இந்த மாதிரி போய் ட்ரைபலில் பேசும்போது உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கவே கிடைக்காது. யார் என்ன பேசுனாங்க, எப்படி பண்ணாங்க. ஒரே நேரத்தில் வந்து ஒரு 1000 பீப்புள்ஸ் வேறு ட்ரைபல் ஏரியாவில் பேசுகிறாங்கன்னா அவ்வளோ பேரை ட்ரேஸ் பண்ணுறதுக்கான மெக்கானிசமோ இல்லை அந்தளவுக்கான மேன் பவரோ கூட நம்ம கவர்மெண்ட் கிட்ட கிடையாது. ஸோ இந்த மணிப்பூர் இஷ்யூவை பெருசு பண்ணது வந்து இந்த நமத்தி தான். அதே மாதிரி இவங்க வந்து அதில் இவங்களோட ஆக்டிவிஸ்டெல்லாம் எதனா ப்ராப்ளத்தில் மாட்டினாங்க அவங்களுக்கு லீகல் சப்போர்ட் கொடுக்கறது எல்லாமே இவங்க தான். ஒரு ஃபாரினர்ஸ் ஒருத்தர் வந்துட்டு, அதாவது எந்த கண்ட்ரி ஞாபகம் இல்லை எனக்கு, நியூஸில் தேடி பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கோம். ஒரு 2022 வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க. அதாவது வெளிநாடு ஆள் இந்தியாவில் வந்து இருந்து அவருக்கு விசா கிடைச்சதை விட அதிகமான நாள் இங்கே தங்கி இந்த மாதிரி கேன்வாஸ்லாம் பண்ணது தெரிஞ்சு அவரை அரெஸ்ட் பண்ணிவிட்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் கொண்டு போயிட்டு விட்டாங்க. அவருக்கு மறுபடியும் அவங்க கண்ட்ரிக்கு போக சொல்லி மறுபடியும் ஒரு 6 மாதத்தில் வந்து அவர் அங்கேயே கிடைச்சார் அதே இடத்துல. எங்கேருந்து வந்தார், எப்படி வந்தாருன்னு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரியும், அந்த பார்டர் கிராஸ் பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ மறுபடியும் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் கொண்டு போன போது இந்த விவேக் மாரு தான் வந்து இதுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணது. அவரை வந்து கோர்ட்டில் கேஸில் வந்து அவரை விடுவிச்சு மறுபடியும் நைட்டோட நைட்டு ஃப்ளைட்டில் உட்கார வச்சு அமுச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறது வந்து இந்த நமத்தி குரூப். இதுக்கு பின்னாடி நிறைய டீமெல்லாம் இருக்குது, லோக்கல் டீம்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம இன்னும் ஒரு நாளைக்கு பார்ப்போம். இந்த மணிப்பூர் இஷ்யூ கூட எல்லாருமே குக்கி ப்ராப்ளம், அதுக்கப்புறமா அந்த ட்ரக்ஸ் இஷ்யூ, கிறிஸ்டியன், மைட்டி, இந்த மாதிரி தான் பார்க்குறோம். பட் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய முக்கியமான ஒரு ரீசன் இருக்குது. ஏன் அந்த மணிப்பூருக்கு பின்னாடி இருக்கிறாங்க. மணிப்பூரில் நார்த் ஈஸ்ட்டை வந்து ஏன் செப்பரேட் பண்ணுறதுக்கு எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. சைனாவாக இருக்கட்டும், அது யூஎஸ்ஆ இருக்கட்டும், அதையும் நம்ம வந்து இன்னொரு டைம் பேசலாம். ஸோ இந்த நமத்தி தான் அதாவது மெயின் ஃபங்க்ஷன். அவங்க கீழே வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இங்கேயும் லோக்கல்லையும் மணிப்பூர்லேயும் மியான்மரில், அசாமில் எல்லா பக்கமும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த குரூப் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கு. ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் இந்தியா, இந்த இந்தியா ஹியூமன் ரைட்ஸ் வாட்சோட ஒரே வேலை வந்து ஹிந்து நேஷ்னலிஸ்ட் பிஜேபி பார்ட்டி அதுக்கு பின்னாடி நிற்கிறது தான். இவங்களோடது ஆர்டிகல்ஸு, இவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸு, இவங்க ஃபைட் பண்ணுறது, ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பிஜேபிக்கு அகேன்ஸ்ட் தான். லைக் இந்தியன் அத்தாரிட்டிஸ் ஸ்டாப் ஆஸ்திரேலியன் ஜேர்னலிஸ்ட், அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அவனிதாஸ் அவங்கள திருப்பி அனுப்பிச்சாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து இவங்களுக்கு வந்து ஃபண்டு கொடுக்கறது ஹென்ரி லூசி ஃபவுண்டேஷன். ஸோ இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமன் ரைட்ஸுன்ற பேரில் இந்தியன் கவர்மெண்ட்டுன்றதை விட பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ஒர்க் பண்ணுறது தான் இவங்களோட ஃபுல் டைம் ஒர்க். அதுக்கான நிறைய ஜெர்னலிஸ்ட் இருக்கிறாங்க, ப்ரொட்டஸ்டருக்கு பைசாஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, இது எல்லாமே இவங்க வேலை தான். ஸோ இவங்க ஒரு முக்கியமான என்ஜிஓ நமக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறது, நம்ம கண்ட்ரிக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறது. இந்த புலிட்சர் விருதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த புலிட்சர் விருது வந்துட்டு ஸ்பெஷலாக இந்தியன்ஸ்க்கு கொடுக்கறது வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டான எந்த விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறது. லேட்டஸ்ட்டாக கோவிடில் வந்துட்டு அந்த இமிக்ரெண்ட்ஸ் ப்ராப்ளம்லாம் வந்தது இல்லைங்களா, அதை வந்துட்டு ஒன்லி பர்டிகுலராக தலித்ஸ் தான் இதில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்ற மாதிரியான ஒரு இது கொண்டு போய் அந்த மாதிரி கொண்டு போய் சேர்த்ததுக்காக ஒரு 4 பேருக்கு அவார்டு கிடைச்சிது. இதெல்லாம் நம்மளுக்கு வெளியே தெரிஞ்சிருக்காது. நார்மலாக நியூஸ் பேப்பரில் வரும், சின்னதாக வரும், பட் மேஜராக வராது. அதாவது அத்னான் அபிதி, சன்னா இர்ஷத் மாத்தோ, அமித் தவே, அதுக்கப்புறமா இன்னொருத்தர் டேனிஷ் சித்திக்குன்னு அவர் இறந்துட்டார் லாஸ்ட் இயர். அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு மாதத்துக்கு $15,000 இவங்க கொடுத்துருக்குறாங்க, அதாவது கோவிட் டைமில்.
அதே மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கும் போயிட்டு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கிறது, அதை பற்றி ஆர்டிகல்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கெல்லாம் $5,000 $10,000 அந்த மாதிரி கொடுக்குறாங்க அவங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஜர்னலிஸ்டெல்லாம் வந்து இவங்க கீழே ஒர்க் பண்ணுறாங்க. நிறைய ஜர்னலிஸ்ட் அவங்களுக்கு அவார்ட்ஸ் கொடுக்கறது, அவங்களுக்கு ஃபண்டிங் கொடுக்கறது, கிராண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க ஃபண்டிங் சொல்ல மாட்டாங்க. கிராண்ட்னாக்க ஹெல்ப், அவங்க செய்கிற வேலைக்காக ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. ஃபோட்டோகிராஃபி, ஆடியோ, வீடியோ, பிரிண்ட்ஸு, நியூஸ் அவுட்லெட்ஸு, ஈவன் இப்போ சப்போஸ் ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு டிவி நியூஸ் சேனலில் ஒர்க் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு வந்து தனியாக இவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அந்த டிவி சேனல்குள்ளே அவங்க அந்த அஜெண்டாவை கொண்டு வர்றதுக்காக அவங்களுக்கு தனியாக பேமெண்ட்ஸ்லாம் வரும். இதில் நிறைய பேர் வந்து ரிப்போர்ட்டர்ஸு, ஃபோட்டோகிராஃபர்ஸு, ரேடியோ ஆடியோ ஜர்னலிஸ்ட், டெலிவிஷன் வீடியோ ஜர்னலிஸ்ட்டு, டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர்ஸ், ஈவன் யூடியூபர்ஸு எல்லாருமே இருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் ஃபண்டிங் பண்ணுறது வந்து இந்த புலிட்சர்லேருந்து. ஸோ இந்த புலிட்சர் ஃபண்டிங் வச்சு நிறைய அஜெண்டா நேரேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவில் போயிட்டுருக்கு. எனக்கே போர் அடிச்சிச்சு சொல்லி சொல்லி. இந்த மாதிரி பெர்க்லி சென்டர், ரிலிஜன் பீஸ் ஆஃப் வேர்ல்டு அஃபேர், இந்த ரிலீஜியஸ் இந்த ரேட்டிங் எல்லாம் விடுறது, இந்த மாதிரி எல்லாம் ஹிந்து ரைட்ஸ் அண்ட் இந்தியா ரிலீஜியஸ் டிப்ளமசி, மோடி இந்தியா ப்ரெஸ் ஃப்ரீடம் இஸ் கர்வ்டு, இந்த மாதிரி நிறையா ஆர்டிகல்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறது. அதை அவங்க ஃபஸ்ட்டு அங்கே எழுதுவாங்க, அதை அப்படியே இங்கே இருக்கிற இந்தியன் மீடியாலாம் காப்பி பண்ணி அவங்கள கோட் பண்ணி என்னவோ அவங்க எழுதுனது இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி எழுதுவாங்க. ஆனால் ஹெட்டிங் மட்டும் இந்த மாதிரி வரும். சிட்டிசன் அமெண்ட்மெண்ட்னாக ஹிந்து நேஷன் ஆக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஹெட்டிங்லாம் போட்டு இங்கே இருக்கிறவங்கள வந்து தூண்டி விடுறதே இவங்களோட வேலை. இதை செய்கிறது அங்கே இருக்கிறவங்க வந்து ஒரு சின்ன ஏதோ ஒரு பேப்பரில் போடுவாங்க. அதை இவங்க பெருசாக ஃபஸ்ட்டு பேஜில் போட்டு அவங்கள கோட் பண்ணி நாங்கள் பண்ணதில்லை, அது அங்கே அந்த ரிப்போர்ட் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தப்பிச்சிட்ருப்பாங்க. இதே வேலை தான் நடந்துகிட்ருக்கு. அடுத்து இன்னொரு சிக்கலான ஃபண்டிங் சிஸ்டம். இதை பற்றி ரொம்ப கஷ்டம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இதில் வந்து நம்ம அசோகா யூனிவர்சிட்டி கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், இது நம்ம பெருமையாக பேசிகிட்ருக்கோம். அதில் இருக்கிற சேர்மன்லேருந்து எல்லோரும் பேமெண்ட் வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்றதை காமிக்கிறதான ஒரு விஷயம். அங்கனா சட்டர்ஜி, நிகில் மண்டோபாத்யாய், அந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. பஸ் எத்தனை பேரை சொல்கிறது, எப்படி இதெல்லாம் ஃபுல்லாக வெளியே கொண்டு வர்றது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஹிந்துஸ் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ்ன்னு பேர் வச்சிட்ருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அவங்க பண்ணுற வேலைலாம் ஹிந்துவுக்கு அகைன்ஸ்டாக நிறைய எக்கச்சக்கமான யூனிட்ஸ் இருக்குது. திரிவேதி சென்டர் ஃபார் பொலிட்டிக்கல் டேட்டா, இவங்களோட வேலை கேஸ்ட் வைஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலெலாம் கொண்டு போய் அங்கே கொடுக்கறது, அது மூலயமா அவங்க அங்கே பண்ணுவாங்க. இந்த மாதிரி இவங்களுக்கு எவ்வளோ ஃபண்டிங் வருது எல்லாமே இதில் ஓரளவுக்கு காமிச்சிருக்கிறோம். முடிஞ்ச பாருங்கள். ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம், சாதாரண மனுஷங்களுக்கு புரியாத விஷயம். இந்த அசோகா யூனிவர்சிட்டி வந்துட்டு லெஃப்டிஸ்ட் 2002 பிடிச்சி வச்சுருந்தாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மன்மோகன் சிங்கோட பொண்ணு, அதெல்லாம் பேர் என்ன ஞாபகம் வரல, அவங்கெல்லாம் இதில் ஸ்பீக்கராக வந்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேமெண்ட்ஸ் ஆகிறது. இதில் இங்கே போட்டிருக்க இல்லைங்களா, ஒரு உமன்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் இந்தியா, அதுக்கு ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கேலிஸ், விமரியா, இஷிகா ஷரன், ஐஸ்வர்யா சுனாட், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து, அதாவது அசோகா யூனிவர்சிட்டிக்கு வந்து வேறு யாராவது ஃபண்டு பண்ணுவாங்க. யார் உங்களுக்கு தெரியும், நம்ம முக்கியமான ஆளுங்கள்லாம் இருக்காங்க. அவங்க ஃபண்டு பண்ணுவாங்க. அந்த ஃபண்டை வந்து இவங்கெல்லாம் பேசுனதே கிடையாது, எப்பவும் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்லாம் ஆர்கனைஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் இவங்களுக்கெல்லாம் பேமெண்ட்ஸ் எல்லாம் போகும் இங்கேருந்து. அதே மாதிரி கவர்மெண்ட் ஃபண்டையும் யூட்டிலைஸ் பண்ணாங்க. அதுதான் இதெல்லாம் ஒரு பெரிய சிக்கலாக நடந்துகிட்டு இருந்தது. இன்னொரு ஃபண்டிங் மெக்கானிசம் வந்து, அதாவது ஃபண்டை பண்ணுற இது வந்து கிளப் ஆஃப் ரோம். நீங்கள் இது G20 வந்துட்டு போப் வந்தார், எதுக்குன்னு நான் கொஸ்டின் பண்ணியிருந்தேன். நீங்கள் யாரையும் யோசித்த மாதிரி தெரியல. ஸோ அந்த கிளப் ஆஃப் ரோம்ன்றது வந்து அங்கே தான் இருக்குது, ரோமில். ஸோ அந்த ரோம் மெம்பர் வந்துட்டு இப்போ இருக்கிறது வந்து கோஷ் ஜெயதி. 2014 வரலும் மன்மோகன் சிங் இருந்தார். யோசிச்சு பாருங்கள் என்ன நடந்திருக்கோன்னு. இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஒரு ரோம் கண்ட்ரிக்குள்ளே இருக்கிற ஒரு கிளப்பில் வந்து மெம்பராக இருக்கிறார். அந்த கிளப்போட வேலை என்னன்னாக்கா,
இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாவோ நேரேட்டிவ் செட் பண்ணுறது. இவர் மட்டும் இல்லை, வேறு கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்க, வேறு கண்ட்ரீஸ்க்காகவும் ஒர்க் பண்ணுது அந்த கிளப் ஆஃப் ரோம். ஸோ அந்த கண்ட்ரி அதில் வந்துட்டு நம்ம ப்ரைம் மினிஸ்டரே ஒருத்தர் வந்து மெம்பராக இருந்தது எவ்வளோ அசிங்கம் இல்லையா? அதே மாதிரி இதோட இந்தியன் சாப்டர் ஒன்று இருக்குது. அதில் இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா எல்லாம் முக்கியமான பிஸ்னஸ் மேன், நல்ல யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்கிறவங்க. ஸோ இந்த அஜெண்டா ஸ்ப்ரெட் பண்ணுறதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க்கு. அங்கேருந்து ஒரு டெசிஷன் ஆச்சுனாக்கா அங்கே எங்கெங்கே இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்னு அவங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், திடீர்னு ராகுல் காந்தி அந்த என்ன பேசிகிட்டு இருந்தார், எல்லாத்தையும் வந்துட்டு பணக்காரங்கள்த வந்து பிரித்து கொடுப்பான்னு சொல்லிட்டு, இது எல்லாமே வந்து அவங்க முதல்ல பேசினது தான் இந்த விஷயம்லாம். அதாவது டேக்ஸ் த ரிச் அண்டு பே த புவர், அந்த மாதிரி வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன், ரைட், வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே வந்து இவங்களோட பிளான். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு இங்கேருந்து பின்னாடி இருந்து பண்ணுறாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. இந்த இப்போயே நான் ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா அதனால் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னும் நிறைய வரும் பின்னாடி. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் இது எவ்வளோ பெரிய நெட்வொர்க், இதெல்லாம் எப்படி உடைக்க போகிறோன்றது. மோடி தனியாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு. பிஜேபியில் கூட அவருக்கு அந்தளவுக்கு சப்போர்ட் இல்லை. ஏன்னா சப்போர்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கும் அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. அந்தளவுக்கு பிஜேபியில் அந்தளவுக்கான ஆளுங்களும் கிடையாது. ரெண்டாவது வந்து கிரவுண்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் நார்மல் பப்ளிக்கில் போய்ட்டு இதெல்லாம் பேச முடியாது. ஸோ அங்கே வந்து அவங்க ப்ரொபகண்டா கேன்வாஸ் பண்ணுறதெல்லாம் வேறு மாதிரி இருக்கணும். ஸோ அந்த கிரவுண்ட் ஒர்க்கர்ஸை வந்து நம்ம விட்டுருவோம். அவங்கள குறை சொல்கிறத வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது. அவங்க வந்து பப்ளிக் ஏற்ற மாதிரி அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம், அது நோ டவுட். அதை நம்ம கொஷின் பண்ணலாமே தவிர எல்லாமே சரியில்லைன்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கு. இது ஒரு பெரிய நெக்ஸஸை வந்து நம்ம ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம் லாஸ்ட் 10 இயர்ஸாக. நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கெல்லாம் ஃபேஸ்புக்கோ இல்லை சோஷியல் மீடியாவோ பாலிட்டிக்ஸோ வந்து ஒரு டைம் பாஸ், நிறைய பேர் ரிட்டையர் ஆனவங்களாக இருப்பீங்க, நிறைய பேர் ஒர்க் பண்ணுறீங்க, சும்மா டைம் பாஸ்க்கு வந்து படிப்பீங்க, அந்த மாதிரி ஆளுங்க தான் அதிகமாக இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலாக வந்து கிரவுண்ட் ஒர்க்கில் போய்ட்டு அவங்களுக்கு எதிராக நேரேட்டிவ் செட் பண்ணுறதோ இல்லை அவங்கள கவுண்டர் பண்ணுறதுக்கும் வந்து அந்தளவுக்கு இந்தியாவில் ஹிந்துஸ்க்கு இல்லை, ஹிந்துஸில் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படி செட் ஆகும் தெரியல. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் மோடி சார் அவரோட லெவலில் அவர் ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு. அஜித் தோவல், ஜெய்சங்கர் எல்லாருமே ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபைட்லேயே இருக்கிறாங்க. ஃபைட் மோட்லேயே, வார் மோட்லேயே தான் இருக்கிறாங்க 24 hours 365 days. ஸோ நீங்கள் ஈஸியாக உட்காந்துட்டு ஃபேஸ்புக்கில் 4 போஸ்ட்டை போட்டு, ட்விட்டரில் 4 ட்வீட்டை போட்டு நான் சொல்கிறது எதுவும் கேட்குறதில்ல, இவங்கெல்லாம் சரியில்லைன்னு பேசுகிறீங்க. ஐ டோன்ட் நோ வாட் டு சே அபவுட் யூ. ஓகே, ஸோ நம்மளோட பணி தொடரும். இன்னும் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். ஸ்பெஷலாக நான் அந்த மணிப்பூர் கொஞ்சம் கவர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் முடிஞ்ச அளவுக்கு அது மணிப்பூரில் நீங்கள் எல்லாமே யோசிச்சுட்ருக்கிறது எல்லாமே தப்பு. அதுக்காக அங்கே கலவரம் நடக்கலை. நார்த் ஈஸ்டில் அன்ரெஸ்ட் நடக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து அது கிடையாது. அந்த ட்ரக்ஸ் இஷ்யூவோ இல்லை குக்கீஸ் மைட்டீஸ் இஷ்யூவோ அதெல்லாம் கிடையாது. கிறிஸ்டியன் வெர்சஸ் ஹிந்து இதெல்லாம் கிடையாது. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன். அதே மாதிரி ப்ளீஸ் அந்த டிஸ்இன்ஃபோ லேப் அந்த ட்விட்டர் ஹேண்டலை ஃபாலோ பண்ணுங்கள். அவங்களோட வெப்சைட்டில் போய் பாருங்கள், நிறைய விஷயம் கிடைக்கும் உங்களுக்கு. இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி தனித்தனியாக ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாருமே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி நடந்துகிட்ருக்கு. ஒரு பக்கம் ஒருத்தர் ஒரு டாஸ்க் எடுத்து பண்ணுற மாதிரி. ஸோ உங்களால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியலனா, அட்லீஸ்ட் சப்போர்ட் பண்ண முடியலனா, யாருமே வந்து உங்கள்கிட்ட கேஷ் கேட்க போகிறதில்ல. எங்களுக்கு தெரியும், ஹிந்து வந்து கோயிலுக்கே வந்து ₹1 போட்டு போடுறவங்க, அதுக்கு மேலெலாம் கிடையாது. ஸோ எங்களோட ஃபண்டிங் மெக்கானிசம் வந்து எங்கள் குரூப் மெம்பர்ஸ்க்கு உள்ளதான், வெளியில் இருக்கிறவங்கக்கிட்ட கேட்குறதில்ல. அதில் எந்தளவுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை தான் கொடுக்க முடியும். அதை உடைக்கிற அளவுக்கு இன்னும் பவர்ஃபுல்லாக ஆகலை. நம்ம நேரேட்டிவ்ஸை வந்து செட் பண்ணும்போது அந்த டைமுக்கு கவுண்டர் பண்ணுற அளவுக்கு இன்னும் நம்ம வளரல. இந்தியாவில் யாருமே வளரல. ஸோ ஹோப்ஃபுல்லி கூடிய சீக்கிரம் அந்த மாதிரியான ஒரு கவுண்டர் ஃபோர்ஸும் அவங்களுக்கு அகென்ஸ்டாக நேரேட்டிவ் செட் பண்ணுற ஃபோர்ஸும் வளரும்னு எதிர்பார்த்து தான் எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல முடியல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் த பெஸ்ட். நம்ம கண்ட்ரிக்காக சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சிட்ருக்குறோம், செஞ்சிட்டே இருப்போம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். பை பை. நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் பாருங்கள். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இது சொல்ல முடியாத விஷயத்தெல்லாம் சொல்கிறோம். முடிஞ்ச ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுக்கு மேலே என்ன சொல்கிறது, அவ்வளோதான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம், வேறு எதுவும் இல்லை. நீங்களாம் வந்து ஃபீல்டில் ஒர்க் பண்ண முடியுமான்றது டவுட் தான். ஸோ அட்லீஸ்ட் இது எல்லாமே செய்யலாம், ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கும். சரி, கரெக்ட் தான், நிறைய பேருக்கு இதெல்லாம் புரியாது. பட் அட்லீஸ்ட் கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாமும் இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டாலே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கவுண்டர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான பேஸை செட் பண்ணலாம். ஒரு 100 பேரில் ஏதோ ஒருத்தர் வந்து வரலாம். எனக்கு ஒரு 2-3 பேர் கிடச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் இது வரலாம். வேறு யாரும் அந்தளவுக்கு ஒர்த்தியாக யாரும் கிடைக்கல. சரி, பார்க்கலாம் ஃப்யூச்சரில். பை பை. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.